பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லா இருக்கிறீங்களாங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. தொடர்ந்து உங்களை கர்த்தர் கனப்படுத்துவாருங்க. தொடர்ந்து இந்த ஹெவன்லி வாய்ஸை பாருங்கள், பலனடைங்க, கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. பாருங்க, அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவப்பிள்ளைகளே, அநியாயமான தீர்ப்பு. நீங்கள் ஒரு நீதிபதியாக இருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு ஜட்ஜ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கலாம். செய்யாத தப்புகளுக்கு, செய்யாத காரியங்களுக்கு அநியாயமாய் ஒரு தீர்ப்புகளை வழங்கி அவர்களை கலங்கடித்து அவர்களை துக்கப்படுத்தி அநியாயமாய் அவர்களை வேதனைப்படுத்துவீர்களானால், பிரியமானவர்களே, உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக மாறிடும். கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. கொடுமையான காரியங்களை எழுதி அதை தீர்க்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், யாருக்கும் அநியாயம் பண்ணாதீங்க, அநியாயமான தீர்ப்பு சொல்லாதீங்க. நியாயம் எதுவோ, நீதி எதுவோ, எது சரியோ அதை கரெக்டாக செய்யுங்க. கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். யாருக்காக அநியாயம் பண்ணி அநியாய தீர்ப்புகளை சொல்லி அநியாயமாக ஜட்ஜ்மெண்ட் எழுதி அநியாயமாக பேப்பர் எழுதி கொடுத்து அநியாயமாக பஞ்சாயத்து பண்ணி அநியாயமாக அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வீர்களானால் உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. உன் வேலை மேலேயும் சரி, உன்னுடைய குடும்பத்திலையும் சரி, உன்னுடைய படிப்பிலும் சரி, உன்னுடைய காரியத்தில் எதிலுமே அநியாயத்துக்கு துணை போகாதீங்க. நியாயமான காரியத்துக்கு துணை நின்று பேசுங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அநியாயமாக ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஐயோன்னு பைபிள் சொல்லுது. ஐயோன்ற நிலைமையில் வந்துடாதீங்க. உண்மையாக இருங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனையோ குடும்பங்கள் ஐயோ ஆயிட்டுது, சொல்ல முடியாதுங்க. சில வீட்டுக்கெல்லாம் போனால் துக்கம், அந்த குடும்பம் சபிக்கப்பட்ட ஒரு நிலைமை. இதெல்லாம் நாங்கள் ஊழியத்தில் பார்த்து பார்த்து பயமாக இருக்குது. அநியாயமாக எதையுமே செய்யாதீங்க, நியாயத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு அநியாயத்தை சொல்லிக் கொடுக்காதீங்க, நியாயத்தை சொல்லிக் கொடுங்க. உங்கள் சந்ததிக்கு நியாயத்தை சொல்லிக் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, அநியாயமான காரியங்களுக்கு நாங்கள் விலகி ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநியாயமான நியாய தீர்ப்பு எங்கள் வாழ்க்கையில் வேண்டாப்பா, கர்த்தர் அதை மாற்றி போடுங்க. நீதியான ஒரு நியாய தீர்ப்பு நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அநியாயத்திற்கு நாங்கள் துணை போகக்கூடாது, இந்த பிள்ளைகள் துணை போகக்கூடாது. இந்த பிள்ளைகளை விடுவித்து கர்த்தர் காத்துக்கொள்ளும். நீதியானபடி தீர்ப்புகளை எழுதுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. சந்தா ரபாலா துடாகரமா நசியா. இந்த மகனை இந்த மகளையும் நீதிக்கு ஆண்டவரே இணைந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் குடும்பத்தில் அநியாயம் செய்யக்கூடாது, ஆனால் நம்மளுக்குள்ள அநியாயம், அக்கா தங்கச்சிக்குள்ள அநியாயம், இந்த அநியாயங்களை மாற்றி போடும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தர் நாம மையப்படுவதாக. ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீதி செய்யுங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென்.